வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லட்சுமிபா. இது கிரீன் கவுன்சிலிங் எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயம். நீங்க பொறுமையா ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அப்புறம் திருப்பி திருப்பி போய் சொல்லுவீங்க இந்த மாதிரி அப்படின்னு. பொறுமையா சொல்லும் போதும் எஃபெக்டே இருக்காது. திருப்பி திருப்பி நீங்க போய் பொறுமையா சொல்லும் பொழுதும் எஃபெக்டே இருக்காது. இதே விஷயத்த ஒரு அவதாரம் மாதிரி எடுத்து கோபமா இத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலை நடக்கும். இம்மீடியட்டா அதுல ஒரு ஆக்ஷன் எடுக்கும். லைக் டியூஷன் ஒரு 6:30 மணிக்கு இருக்கு. 6 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பொறுமையா சொல்றீங்க, டிவி ஆஃப் பண்ணு, கிளம்பு, ஆட்டோ வந்துடும், டியூஷன் போகணும். எந்த பதிலும் இல்ல, டிவியும் ஆஃப் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி சொல்றீங்க. அவங்க அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. உடனே கத்துறோம், ஆட்டோ வந்துடும் சொல்றேன், வர்றதில்ல, டிவி ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்றீங்க. உடனே வேலை எல்லாம் நடக்குது, டிவி ஆஃப் பண்றாங்க, கிளம்புறாங்க, கரெக்டா ஆட்டோ வந்தோன்னு ஏறி போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா வீட்டுல நிறைய விஷயத்துக்காக திருப்பி நடக்கும். கரெக்டா? ஏன் நடக்குது பாக்கலாமா? ஏன் கத்துறது ஒர்க் அவுட் ஆகுது? பொறுமையா சொல்லும் போது ஏன் அது கேட்கல அப்படின்னா, கத்தும் பொழுது உடம்பு, மனசு, நரம்பு மண்டலம் எல்லாமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு அவசரம், ஒரு பதட்டம், ஒரு அர்ஜென்சி வருது. அந்த பதட்டத்தை குறைக்கணும், அமைதியாகணும் அப்படிங்கும் பொழுது வேலை நடக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கத்தணும், பயந்துட்டாங்க, இப்பதான் புரியுது, வேகமா வேலை நடக்குதுன்னு. சோ அது ரெஸ்பெக்ட்னால சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, அவங்களுடைய பதட்டத்தை குறைக்கிறதுனால உடனே செய்யறது. அதே மாதிரி விஷயம் திரும்பி நடக்கும் பொழுது ஒரு விஷயம் முக்கியம் இல்லையான்னு அந்த மூளையும் உடம்பு பதட்டமாகும் பொழுதுதான் சரி இது முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சோ அந்த பதட்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றத செய்ய ஆரம்பிக்கிறோம். அதே விஷயம் காமா பொறுமையா சொல்லும் பொழுது இந்த பழகுனதுக்கு அப்புறம் இது முக்கியம் இல்ல, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. இதையே நம்ம பழக ஆரம்பிக்கிறோம், நம்மள அறியாம பழக்கவும் செய்யணும். இந்த மாதிரி விஷயத்த எப்படி சரி பண்றது? ஃபர்ஸ்ட் பொறுமை தான் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பழக்கணும் அப்படிங்கும் பொழுது அது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது இது பழகிற வரையும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். சோ பக்கத்துல போய் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கண்ணை பார்த்து ஐ கான்டாக்டோட பொறுமையா அவங்க கிட்ட விஷயத்த சொல்லணும். நிறைய வார்த்தைகள் லெக்சர் எல்லாம் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. டியூஷனுக்கு நீ கரெக்ட் டைமுக்கு போகணுங்கிறது முக்கியம் இல்லையா? இவ்வளவு நேரம் டிவி பார்த்துட்டு இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டு கிளம்புற வழிய பாக்கலையா அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்லணும். அப்புறமும் சில குழந்தைங்க அதே மாதிரி டிவில மூங்கி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா டிவி, மொபைல் எல்லாத்தையும் தூர வச்சுட்டு டக்குன்னு கவனத்தை உங்க பக்கம் திருப்புறதுலாம் ஈஸி கிடையாது. அது அவ்வளோ அடிக்ஷனுக்குள்ளான விஷயங்கள். பட் அதெல்லாம் பிள்ளைங்க கையில கொடுக்குறோம். அப்புறமும் அவங்க குவைட்டா இருக்கும் பொழுது நம்மளே அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். டிவி ஆஃப் பண்ண வேண்டியது இல்லையா, ரிமோட்டை எடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ அம்மா ஆஃப் பண்றேன், நீ கிளம்புற வேலையை பாரு, இந்த மாதிரி சொல்லலாம். இந்த டைம் பெரிய லெக்சரோ இல்ல எப்போதும் நீ இப்படிதான் பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ற அப்படிங்கிற விஷயங்களோ இல்லைன்னா அதட்டுறதோ, நீ இப்படி பண்ணேன்னா நாளையில இருந்து உனக்கு டிவியும் கிடையாது, அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாதுன்னு பனிஷ்மெண்ட் பத்தி பேசுறதோ இல்லாம என்ன விஷயமோ அதை மட்டும் இதையே நம்ம ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கத்துனாதான் கேட்பாங்க அப்படிங்கிற பழக்கத்துல இருந்து பொறுமையா சொன்னாலும் கேட்பாங்கங்கிற நல்ல பழக்கத்துக்கு வருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளும் பொறுமையா சொல்றதுக்கு பழகணும். சோ நம்ம ஏன் கத்த ஆரம்பிக்கிறோம்? அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான். சோ ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சுக்குவோம். அது போக பொறுமையா குழந்தைங்க கிட்ட சொல்றத பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரே நாள்ல இதுல மாற்றம் வராது. இதையே ஒரு பழக்கமா கொண்டு வரும் பொழுது அம்மா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இல்ல கத்திடுவாங்கங்கிற காரணத்தை விட்டுட்டு டியூஷனுக்கு லேட் ஆகுதுங்கிற காரணத்துக்காக உடனே கிளம்பி போவாங்க. சோ இதை எல்லா விஷயத்துலயுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பொறுமை அவசியம். பொறுமையா சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, குறைவான வார்த்தையில சொல்லுங்க. இதையே பழக்கமா அவ்வளவுதான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.